ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுத்திருக்கோயிலில் இருந்து நமக்கு ஒரு 3/4 கிலோமீட்டரில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீடியோ பற்றினா ஃபுல் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுத்திருக்கோயிலிருந்து டேரெக்டாக நம்ம செட்டிநாயக்கம்பட்டி போகிறோம் பண்ணிங்களா, அந்த செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1060 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ்ன்னே சொல்லுவாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 43 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. இந்த வீடு முழுக்க நமக்கு தெற்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40x30 அப்படிங்கிற சைஸில் நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இந்த வீடு வந்து நமக்கு கிடச்சிருது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அதுவும் கலெக்டரேட் சைடு வந்து நமக்கு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுறோம். எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான லொக்கேஷனோட போட்டுருவோம். அதே போல் நாங்கள் போட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் குறைச்சி பேசி தான் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் லோன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த அமௌண்ட்டுமே வாங்குறது கிடையாது. நாங்கள் ஃப்ரீயாக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுறதுல இருந்து பத்திரம் முடித்து பால் காய்ச்சற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்குது. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் கிடச்சிடும். 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெட்டல் கேட்டுமே நமக்கு ஹை கேஜில் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் வீட்டுக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு. 23 அடி ரோடு ஃபேஸிங் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் வந்து நமக்கு அதிகங்க. அதே போல் நமக்கு வாட்டர் சோர்ஸுக்கும் தகுந்த மேனிக்க சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இதில் போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே வந்து 400 அடி தாங்க நமக்கு போட்டிருக்காங்க. 400 அடியிலே வந்து நமக்கு 2 ஊற்று வந்து ஓப்பனிங்லேயே வந்து 90 அடியில் ஒன்று கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 210 அடியில் இன்னொரு ஊற்றுமே வந்து உடஞ்சிருக்கு. தண்ணியோட நீரோட்டம் வந்து இங்கே நல்லாவே கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இபி ப்ரொவிஷன் கவர்மெண்ட் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்குள்ளேயே வந்து கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாரிக்க ஃபெசிலிட்டியோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தாங்க, எதுவுமே வந்து நமக்கு கட் போஸ்ட்டு வந்து கிடையாது. மாடியில் அதே போல் நமக்கு ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டுமே வீட்டோட ராஜநிலைக்கு பக்கத்தில் ரைட் சைடு கார்னரில் நமக்கு கிடச்சிருது. வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸாக நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே வந்து நமக்கு மேஸ்பெனி ஸ்டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து தண்ணி பட்டாலுமே நமக்கு வழுக்காதுங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் பூஜை ரூமும் நமக்கு செப்பரேட்டாக ரெடி பண்ணியும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து 4x3 அப்படிங்கிற சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலை இதுதான். இந்த ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரெடிமேட் ஒர்க் கிடையாதுங்க, எல்லாமே வந்து இவங்க ஆசாரியை வச்சு இவங்களே பிளான் பண்ணி கொடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமும் கொடுத்து வெளியில் கபோர்டு ஒர்க்குமே போட்டு நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்கை வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான்.
வீட்டோட கிச்சன் ஏரியா லிவிங் ஹாலோட ரைட் சைடு கார்னரில் வந்து நமக்கு கிடச்சிருது. கிச்சனோட வாலில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் கரெக்டாக வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்கா ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவோட வாலில் லாஃப்ட் கொடுத்து அது கீழே வந்து செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கிச்சன் ஏரியாவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வேம்பு அண்டு கும்மில் வந்து யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சது. 2 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாரிக்கு ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து 10க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஹீட்டர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனே ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனாக டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிது. வென்டிலேஷனுக்கு தகுந்த மிக ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசி ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் ரூமும் வந்து நமக்கு செப்பரேட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில், அதுவும் செட்டிநாயக்கம்பட்டி கலெக்டரேட் சைடு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு வீட்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.